Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி பேக்கப் ரீஸ்டோர் பார்த்திருக்கோம். பேக்கப் ரீஸ்டோர்னா என்னன்னா நம்ம ஒரு ஃபோல்டர்ல பேக்கப் பண்ணி வச்சு அதை வேணுங்கும் போது நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கிறதா பேக்கப் ரீஸ்டோர். ஆனா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனில இருக்கிற லெட்ஜர், காஸ்ட் சென்டர் போட்டு வச்சிருக்கிற டீடைல்ஸ், ஸ்டாக் ஐட்டம் எல்லாத்தையும் இன்னொரு கம்பெனிக்கு அப்படியே நம்ம மாத்திக்கலாம். அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் எல்லா டீடைலும் போட்டு வச்சிருக்கிற ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிக்கிறேன். கம்பெனி ஓபன் பண்றதுக்கு நீங்க கம்பெனி கிளிக் பண்ணுவீங்க. இதுல செலக்ட் இருக்கும். ஒரு ஷார்ட்கி பாருங்க, Alt + F3. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கம்பெனி ஓபன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல இருக்கிறதுல நான் ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற கம்பெனியை நான் இங்க ஓபன் பண்ண போறேன். ஓகேங்களா? பாருங்க, இங்க இருக்கு ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறது. அதை நான் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன்னா போதும். அந்த கம்பெனி பாருங்க நமக்கு இங்க ஓபன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாக் ஐட்டம்ல நான் போட்டு வச்சிருக்கிற லெட்ஜர், ஸ்டாக் ஐட்டம்ஸ் அதை நான் இன்னொரு நியூ கம்பெனி ஓபன் பண்ணி அங்க எப்படி நம்ம அதை இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டத்துல இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இம்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்னா என்னது? நமக்கு இருந்து போறது. இம்போர்ட் அப்படின்னா என்னது? நம்ம வாங்குறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள் மெத்தட் தான். கேட்வே ஆஃப் டேலில நீங்க இருங்க, இங்க எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம இதுல என்ட்ரி பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறத பாத்திரலாம். இப்போ லெஜர்ல பாருங்க, கேபிட்டல், கேஷ், அதுக்கப்புறம் கஸ்டமர், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான் நான் இங்க போட்டு வச்சிருக்கேன். இது அப்படியே நான் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அங்க கொண்டு வர போறேன். அதே மாதிரி ஸ்டாக் ஐட்டம்ல பாருங்க என்னென்ன போட்டு வச்சிருக்கோம்னு பாத்துக்கலாம். பென்னும் ரைஸும் நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இவ்வளவுதான் நான் இந்த கம்பெனில என்ட்ரி பண்ணிருக்கேன். இதை நான் நியூ கம்பெனிக்கு கொண்டு வர போறேன். அப்ப ஸ்டாக் ஐட்டமும் லெட்ஜரும் மட்டும்தான் கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. காஸ்ட் சென்டர், பிரைஸ் லெவல் லிஸ்ட், எதை வேணாலும் உங்களால ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்ப எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுங்க. நம்ம மாஸ்டர்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஏன் மாஸ்டர்னு சொல்றோம் அப்படின்னா இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹெட்டிங் என்ன இருக்கு பாருங்க, மாஸ்டர்ஸ் தான் இருக்கு. மாஸ்டர்ஸ்குள்ளதான் நம்ம கிரியேட் குள்ள போய் பண்றது எல்லாமே வரும். ஓகேங்களா? சோ நம்ம இப்ப இம்போர்ட் பண்ண போறது மாஸ்டர்ஸ். சோ எக்ஸ்போர்ட்ல நீங்க மாஸ்டர்னு கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுல பாருங்க டைப் ஆஃப் மாஸ்டர்ல என்ன இருக்கு? லெட்ஜர். லெட்ஜர் இங்க இருக்கிறப்போ நம்மளால லெட்ஜரை மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஆனா எனக்கு இப்ப லெட்ஜரும் வேணும், ஸ்டாக் ஐட்டமும் வேணும் இல்லைங்களா? அப்ப நீங்க இங்க என்ன கொடுக்கணும்னா கான்ஸ்டபிள் இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல டைப் ஆஃப் மாஸ்டர்ல நாம இங்க சேஞ்ச் பண்ணணும். அப்ப நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே தான் வரும். பாருங்களேன் என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ள ஓபன் ஆகி போயிடுச்சு. இதுவே நீங்க டவுன் டேப் கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வரும். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க நம்ம டைப் ஆஃப் லெட்ஜர்ல மாத்த போறோம். அதுக்கு நான் என்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல எனக்கு லெட்ஜர் மட்டும் தான் இங்க கிளிக் ஆயிருக்கு. ஆனா எனக்கு லெட்ஜர் மட்டும் வேணும் இல்லைங்களா? ஸ்டாக் ஐட்டமும் சேர்ந்து வேணும். அப்போ இந்த கம்பெனில நான் போட்டிருக்கிறதே லெட்ஜரும் ஸ்டாக் ஐட்டமும் மட்டும்தான். அப்ப நான் இங்க என்ன கொடுத்தேன்னா ஆல் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஏன் ஆல் மாஸ்டர் நான் கொடுக்குறேன்னா ஸ்டாக் ஐட்டம் நமக்கு வேணுங்கும் போது யூனிட் வந்திருக்கணும் இல்லைங்களா? அப்ப யூனிட்க்கு இங்க தனியா நமக்கு இருக்கும். சோ ஆல் மாஸ்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணுமோ எல்லாமே நமக்கு இன்னொரு கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இங்க நான் ஆல் மாஸ்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கீழே அதுக்கு நீங்க டவுன் ஏரோ கொடுக்கணும். டவுன் ஏரோ கொடுத்தாதான் உங்களுக்கு கீழே வரும். ஓகேங்களா? இதுலலாம் எந்த எடிட்டும் நீங்க பண்ண வேண்டாம். அடுத்து எக்ஸ்போர்ட் செட்டிங் வந்துருங்க. இதுல பாருங்க ஃபைல் ஃபார்மேட்ல XML இருக்கு. இப்ப நான் என்டர் கொடுக்குறேன். என்னென்ன ஃபார்மேட் நமக்கு காமிக்குது பாருங்க. கமா டெலிமிட்டட் காமிக்குது, டேட்டா இன்டர்சேஞ்சட் XML காமிக்குது. இதுல XML இருந்தாதான் நம்மளால இன்னொரு கம்பெனிக்கு அதை கொண்டு வர முடியும். சோ இங்க கம்பல்சரி நீங்க XML டேட்டா ஃபார்மேட் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது என்ன கேக்குது? எக்ஸ்போர்ட் டு எந்த பாத்ல நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும்னு கேக்குது. இங்க நான் லோக்கல் டிரைவ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? லோக்கல் டிரைவ் அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல எந்த ஃபோல்டர்ல எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு இங்க நமக்கு கேக்குது. நம்ம எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்றோமோ அங்க நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ நான் இதுலயும் செலக்ட் ஃப்ரம் டிரைவ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு இதுல பேக்கப் ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, இங்க எக்ஸ்போர்ட் ஆகட்டும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சோ அந்த பாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தென் அந்த ஃபைலோட நேம் என்னவா இருக்கணும் அப்படின்னு இங்க கேக்குது. நான் இங்க எக்ஸ்போர்ட்னே கொடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா, அவ்வளவுதான். எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அது வந்து நமக்கு இங்க இன்சர்ட்டும் ஆயிருக்கு. பாருங்க, நமக்கு வந்து பேக்கப் ஃபைல வந்து இது சேவ் ஆகுது, எக்ஸ்போர்ட்ங்கிற நேம்ல வந்து சேவ் ஆகுது. ஓகேங்களா, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபில் பண்ணிட்டோம். இப்ப என்டர் கொடுக்கும் போது நமக்கு எகைன் அதே ஆப்ஷன் தான் வருது பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து அதை சேவ் பண்ணிக்கணும். சாரி, கண்ட்ரோல் ஏ கொடுத்து அதை சேவ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, நம்ம போட்ட டீட்டெயில் எல்லாம் நீங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க என்ன கொடுத்துடலாம், இ சென்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ அதோட ஷார்ட்கட் கீ வந்து இ சென்டுங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்ப பாருங்க நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு நம்ம எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தோமோ அந்த ஃபைல் ஓபன் பண்ணி அது இங்கதான் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நமக்கு காமிக்குது. ஓகேங்களா, இதுல எங்க எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு இங்க பாருங்க, நான் எக்ஸ்போர்ட்னு போட்டு சேவ் பண்ணிருந்தேன் இல்லைங்களா, நமக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, சரி. இப்ப நாம நியூவா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி இங்க எக்ஸ்போர்ட் பண்ணத அங்க இம்போர்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். அப்ப இங்க வந்துருவீங்க, டைரக்டா கம்பெனி கிளிக் பண்ணுவீங்க, இதுல வந்து கிரியேட். ஓகேங்களா, நான் அந்த கம்பெனியோட நேமும் வந்து எக்ஸ்போர்ட்னே கொடுத்துக்கிறேன். தென் என்டர் பிரஸ் பண்ணிட்டு அட்ரஸ்லாம் இப்போதைக்கு நான் ஃபில் பண்ணல. இங்க கண்ட்ரி வந்து இந்தியா செலக்ட் பண்ணிட்டு தென் இங்க வந்து ஸ்டேட்ல தமிழ்நாடு, இதை அப்படியே வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த கம்பெனியை நான் இப்பதான் நியூவா வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இதுல இப்போதைக்கு நமக்கான எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. அது உங்களுக்கே தெரியும், நியூ கம்பெனி நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதுல எந்த டீட்டெயில்ஸுமே நமக்கு இருக்காது. ஆனா வேணா உங்களுக்கு ஒரு டைம் வேணா ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஆல்டர் கிளிக் பண்ணி லெஜர் கிளிக் பண்றேன். பாருங்க, கேஷும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் தான் இருக்கு. அதே மாதிரி ஆல்டர் கிளிக் பண்ணி நான் ஸ்டாக் ஐட்டம் வந்து கிளிக் பண்றேன். இதுல பாருங்க எம்டியா தான் இருக்கு. ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா ஸ்டாக் ஐட்டம்ல இருந்து, அதை இங்க கொண்டு வர்றது எப்படின்னு உங்களுக்கு காமிக்க போறேன். சோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் போகணும். ஆனா இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிருந்ததை கொண்டு வர போறோம். அப்ப இம்போர்ட் தான் நம்ம போகணும். இம்போர்ட் கிளிக் பண்ணுங்க. எதை இம்போர்ட் பண்ண போறோம், மாஸ்டரை இம்போர்ட் பண்ண போறோம். பாருங்க, நம்மளோட ஃபைல் இது வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்க காமிப்போம். நான் லாஸ்டா பண்ணது இங்க காமிக்குது பாத்தீங்கன்னா, export.xml. சோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம 2 கம்பெனி ஓபன் பண்ணிருக்கோம். ஒன்னு நியூவா ஓபன் பண்ண கம்பெனி, இன்னொன்னு ஸ்டாக் ஐட்டம்ங்கிற கம்பெனி. இல்ல நான் நியூ கம்பெனி ஓபன் பண்ணல, ஆல்ரெடி ஒர்க் பண்ண கம்பெனியை தான் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது ரெண்டும் நமக்கு ஒரே லெஜர் இருக்கு, இல்ல ரெண்டுலயும் ஒரே ஸ்டாக் ஐட்டம் இருக்கு அப்படின்னா அது டபுள் டைம் வந்துருக்காது இல்லைங்களா. அதங்காட்டி இங்க நம்ம என்ன கொடுத்துக்கோம்னா இக்னோர் டூப்ளிகேட். அப்ப ரெண்டுலயும் ஒரே லெஜர் இருக்கும்போது நமக்கு ஒரு டைம் தான் வரும், ரெண்டுலயும் ஒரே ஸ்டாக் ஐட்டம் இருக்கும்போது ஒரு டைம் தான் வரும். சோ அதுக்கு வந்து நம்ம இக்னோர் டூப்ளிகேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்ப பாருங்க டேட்டா வந்து நமக்கு இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். பாருங்க, நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனிக்குள்ளதான் இருக்கும். ஆல்டர் நான் கிளிக் பண்றேன், லெஜர் கிளிக் பண்றேன். பாருங்க, எக்ஸ்போர்ட் பண்ண லெஜர்லாம் வந்துருக்கு. கேபிட்டல், கேஷ், எதெல்லாம் ஸ்டாக் ஐட்டம்ல நமக்கு இருந்ததோ அது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்துருக்கு. இதுவே நான் வந்து ஸ்டாக் ஐட்டம் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, பென்னும் ரைஸும் இருக்கு. இதே மாதிரி நான் யூனிட் கிளிக் பண்ணி காமிச்சேன் அப்படின்னாலும் எனக்கு நம்பர்ஸ்ங்கிற யூனிட் வந்து அங்க இருக்கு, நம்பர்ஸும் கேஜியும் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஈஸியா ஒரு ஃபைல்ல இருந்து ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம எதெல்லாம் மாஸ்டர்ஸ் ஹெட்டிங் கீழே கிரியேட் பண்றோமோ அது எல்லாமே நம்மளால ஈஸியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இன்னைக்கு வீடியோல நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, அதை இன்னொரு கம்பெனில எப்படி இம்போர்ட் பண்றதுங்கிற பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.